சட்னி செய்யலாம். பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் ஆயில். ஆயில் சூடானதும் 7 வரமிளகாய், 2 துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் 1 கப்பு, ஒரு நிமிஷத்துக்கு தேங்காவை வறுத்தரலாம். ஒரு நிமிஷத்துக்கு தேங்காவை வதக்கியாச்சு, ஆற வச்சிடலாம். வதக்கி வச்சுருக்கிறதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சிடலாம். சட்னி அரைச்சாச்சு. கிண்ணத்தில் சேர்த்துருவோம். பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் ஆயில். ஆயில் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு செவந்ததும் கறிவேப்பிலை, தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. சட்னியில் கொட்டிடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. பன்சி ரவை உப்புமா செய்யலாம். பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் ஆயில். ஆயில் சூடானதும் 1 கப்பு பன்சி ரவை, 2 நிமிஷத்துக்கு ஆயிலே வறுத்தரலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு ஆயிலே நல்லா வறுத்தாச்சு. பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஆயில் சூடானதும் 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, பட்டை கிராம்பு பொரிஞ்சதும் கடுகு 1/4 டீஸ்பூன், வெள்ளை உளுந்து 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செவந்ததும் வெங்காயம் 1 கப்பு, 2ஆக கட் பண்ண பச்சை மிளகாய் 4, கறிவேப்பிலை, ரெண்டாக கட் பண்ண தக்காளி 1, வெங்காயம் தக்காளியை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கியாச்சு.
வறுத்து வச்சிருக்கிற பன்சி ரவையை சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. சூடான தண்ணி 3 கப்பு, தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம். மூணு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணியாச்சு. பன்சி ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. பன்சி ரவை உப்புமாவும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. பரிமாறிடலாம். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.